வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக காய்கறி வாங்க போறீங்களா? இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க. வீடியோனுடைய ஆரம்பத்தில் இன்னைக்கு எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும், வீடியோவோட கடைசியில் எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். விலை குறைவான காய்கறிகளை அதிகமாக வாங்கி செலவுகளை குறைக்கலாம். இன்னைக்கு பட்டாணி 1 கிலோ 210 ரூபா, குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ 170 ரூபா, குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 170 ரூபா, பூண்டு 1 கிலோ 160 ரூபா, இஞ்சி 1 கிலோ 155 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வரமிளகாய் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சுண்டைக்காய் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நெல்லிக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பீட்ரூட் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நிலக்கடலை 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சின்ன வெங்காயம் இன்னைக்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குங்க. கத்திரிக்காய் வகைகளில் பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நூகுல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பீக்கங்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது. புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பகாக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் வகைகளில் உஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபா. கருணைக்கிழங்கு இன்னைக்கு 1 கிலோ 60 ரூபா. சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. குடமிளகாய் பச்சை 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கோவக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. முள்ளங்கி 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சவுச்சவ் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வரிக்கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சுரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையாகிட்டு இருக்குங்க. அடுத்ததா கிழங்கு வகைகளில் மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையாகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 30 ரூபா. தேங்காய் மீடியம் சைஸ் ஒன்று 30 ரூபா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் 30 ரூபா. வெள்ளை பூசணிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மஞ்சள் பூசணிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நாட்டு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பசலைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா. முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா. துளசி ஒரு கட்டு 20 ரூபா. முளைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா. தண்டுக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா. ஸ்வீட்கார்ன் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனையாகுது. புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளோட விலைகளில் கிலோ 60 ரூபாய்க்கு கீழே கிடைக்கிற காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கிற முடியும். காய்கறிகளை எப்போவுமே லாபமாக வாங்கணும்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே வந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலைக்குறைவாக கிடைக்குதுங்க. வீட்டுக்குன்னா 4-5 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை உங்களால் ரொம்பவுமே குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து டெய்லியுமே காலையில் இந்த வீடியோவை பார்த்து விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்கி செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். நன்றி.